It is easy because you are already all that, and it is hard because everything is in you but nothing is yours. உங்க பேர் என்ன? ஜே பெரியசாமி சார். ஹிஸ்டரி இல்லையா? பிஏ ஹிஸ்டரி சார். எஸ் சார். படிக்கிறீங்களா படைக்கிறீங்களா? குட்ல படிக்கிறேன் சார். படைங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் அண்ட் சார் வந்து சுதாகர் சார் வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா கூட மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படித்தவங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லேயோ இல்லை அவங்களோட போஸ்டிங் சம்மந்தமாகவோ என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது சார்? அட்வான்டேஜஸ்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? என்ன உங்களை விட்டீங்க, உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல. ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்காதவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் யூஸ் ஆகும்ல. ஆப்போனண்டோட வீக்னஸை செக் பண்ணுறாங்கம்மா, ஸ்ட்ரென்த்தை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். SWOT analysis is important. So with your permission, I will redesign your question into that actually. What is your advantage versus specialists like us? Ilya? Yes sir, sure sir. See, I start with my daughter. My second daughter has not taken biology. ஆனால் பயாலஜியில் வந்து DNA, RNA, mRNA, வைரஸ், வெக்டார் இதெல்லாம் சொன்னால் அவளுக்கு இப்போது நான் சொன்னேன் கொஞ்சம் பயாலஜி நீயும் படிக்கணுமா, இப்போது இன்ஜினியரிங் போகணும் இந்த கல்லூரி போகணும் அந்த கல்லூரி போகணுன்ற டிஸ்கஷன் வரும்பொழுதும் நம்ம வசதிக்காக நம்ம வந்து பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, சோசியாலஜி, சைக்காலஜி ஒரு மனுஷனாக இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் அந்த காலத்தில் வந்து கற்றுக்கிட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஈரோடில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டு இப்போ வாக்கிங் போகிறதுக்காக அண்ணன் நான்லாம் வாக்கிங் போகும். நடைப்பயிற்சி அப்படின்றது இப்போ வடை பயிற்சி ஆகிடுச்சு. நடந்துட்டு உடனே வடை சாப்பிட்றது அது அவ்வளோ கலோரி ஏற்றிடும். ஸோ அங்கே வந்து ஒரு நிறைய ப்ரொஃபஸர்ஸு, ஒருத்தர் ஸ்கின் டாக்டரு, ஒருத்தர் வந்து ஆர்த்தோபெடிஷியனு, ஒருத்தர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் வாக்கிங் ஒரு 5 பேர் போயிட்டு வடை சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருந்தார். இப்படி நடந்து வரும்போது இவர் சொல்கிறார், ஆர்த்தோபெடிஷியன் அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் போல இருக்கு, லெஃப்ட் நீ தான் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அவரை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாரு. இன்னும் ஒருத்தர் கார்டியாக் சர்ஜன் வந்து அவருக்கு எஜெக்ஷன் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது, அதனால அவர் பம்ப் பண்ணது ஹார்ட் பத்தலை, அதனால சர்ஜரி பண்ணணும்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவர் பக்கத்தில் வந்து அவங்கள்ட்டே கேட்குறாரு, சார் இந்த செருப்பு தைக்கிற இடம் எங்கே இருக்குது, வாறு பிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக ஆக நம்ம மைண்டு வந்து ஸ்பெஷலைஸ் ஆகி அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் அ ஸ்கொயர் பிளக் யூ வில் சர்ச் ஃபார் அ ஸ்கொயர் ஹோல். It is a weakness. You have a strength. Sociologist, you can learn other subjects to the required extent in the prelims and you can clear. ஸோ நான் வந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். ஸோ தமிழ் மீடியம் தான்னா என்ன அர்த்தம்? தமிழ் மீடியம் அப்படின்னால தான் அதே ஓகே, நீங்களும் தமிழ் மீடியம் நானும் தமிழ் மீடியம் அப்படி வரீங்கல்ல, ரைட். நான் லோயலா காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் ஜென்ரல் படிச்சுட்ருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது, போச்சு, அதுவும் ஐஏஎஸ் ஆகணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் இருக்குது சார். அதை பற்றி உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன சார்? ஸோ தமிழ் அல்லது ஆங்கிலம் எல்லாம் மொழி தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஐஏஎஸ்க்கான அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ எந்த வகையிலையும் குறைஞ்சிருதில்லை. திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல தமிழ் எடுத்து கிளியர் பண்ணி இப்போ ஒரிசாவில் ரிட்டையர் ஆகிட்டாங்க சார். ஸோ அதனால் தமிழ் படிக்கிறதுனால பெர்ஹாப்ஸ் நம்மளோட நெட்வொர்க் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். தாய்மொழி யாருக்கும் எந்த தாய்மொழியில் படித்தோம்னா அவங்களுடைய சிந்தனை திறன் அதிகமாகும். சிந்தனை திறன் பேர் காக்னிட்டிவ் எபிலிட்டி. காக்னிட்டிவ் எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு சிந்திக்க தான் வேணுமே ஒழிய மொழி வந்து ஒரு ஊடகம். அதனால் அதுலேருந்து நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மொழியினாலும் கூர்ந்து கவனித்தோம்னா ஈஸியாக கற்றுக்கொள்ள அளவுக்கு கெப்பாசிட்டியோட தான் கடவுள் அல்லது இயற்கை நம்மளை அனுப்பியிருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு பொன்மொழி பார்த்தேன், எவ்ரிதிங் இஸ் இன் யூ பட் நத்திங் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுக்கலாம். எவ்ரிதிங் இஸ் இன் யூ பட் நத்திங் இஸ் யுவர்ஸ். ஸோ நம்மள்ட்ட எல்லா நாலேஜும் உள்ளே தான் வச்சுருக்கு அப்படின்னு சாக்ரட்டிஸே சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸோட மெத்தடு, காக்னிட்டிவ் எபிலிட்டியை கொண்டு வர மெத்தட் பேர் வந்து எலங்கஸ், ELUNCHUS. இப்போ நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து சோசியாலஜி தனியாக சோசியாலஜியில் இருக்கிறது
கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தெரிஞ்சக்கூடாது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கிறத வந்து டாக்டர் தெரிஞ்சக்கூடாதுன்னு இல்லை. அப்போ சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இதுதான். நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் படிக்கலாம். அதுக்கு என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியில் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு ஆளோட ஒரு மொழியில் முழுமையாக எதையும் சிந்திக்க முடியாதுன்னு முத்துலிங்கம்னு ஒரு ஐயா இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, நல்ல எழுத்தாளர். எவ்வளோ பேருக்கு தெரியும் முத்துலிங்கம் சார்? தமிழில் நல்ல புத்தகங்களை அவர் எழுதுகிறாரு. அவருடைய ஒரு உரையில் வந்து சொல்லியிருப்பார், ஒரு கனடாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்தான். வகுப்புக்கு அவர் எதேச்சியாக போயிருக்காரு. அப்போ வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸர் 18 மொழிகள் தெரியும் அவருக்கு. 18 மொழிகள் தெரிஞ்சு அவர் அந்த மொழிகளை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். இந்த கட்டுரையில் ஒரு இடத்துல வந்தோடனே என்னோட ஓட்டம் வந்து நின்றுச்சு. ஆங்கிலத்திலேயோ ஸ்பானிஷ்லேயோ இங்கிலீஷ்லேயோ மற்றும் போர்ச்சுகீஸு ஜெர்மனி இந்த லாங்குவேஜில் அதை எழுத முடியல. போலந்தில் இருக்கு இல்லையா, அது போலிஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து அங்கே போட்டப்புறம் தான் என்னால் தொடர்ந்து போக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். ஸோ மொழியை நம்ம வந்து தாய்மொழியை நேசித்தோம்னா நமக்கு அட்வான்டேஜ். ஸோ அதனால் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. நம்ம பார்க்குறதுல தான் ரிசல்ட் வரப்போகுது. அதுதான் சுதாகரோட தலைப்பு, மனம் போல் ரிசல்ட். ஸோ ப்ளீஸ், நீங்கள் ஆரம்பித்த போதே சொன்னீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு தின் ஸ்லைசிங். நம்மளுடைய சொற்கள் வந்து நம்மளுடைய கண்ணாடி. நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் பேசினேன்ல, அதுக்கு தியானம் செய்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம தியானம் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் வேணாலும் சீக்கிரம் கற்றுக்கலாம். தேவையான ஆங்கிலத்தினோட அச்சம்லாம் விட்டுட்டு நீங்கள் வளர்ந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஃபோக்கஸை பற்றி பேசியிருந்தீங்க. ஃபோக்கஸ்ன்னும் போது மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ்ன்றதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலுத்துகிறோம். ஆனால் படிப்புன்ற போது நம்ம கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் செலுத்துறதா இருக்கு. அது எப்படி சார்? விட்டுருங்க சார் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? தலைவா, நீங்கள் பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பு கிரிக்கெட்டில் இருந்ததுன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கரை இழந்துரும், அல்லது சினிமாவில் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய நடிகராக வந்திருக்கலாம். ஃபோக்கஸ் அதில் அப்படி தான் வருதுன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்து. நம்ம வந்து பர்மிஷன் டு ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, பிராக்கெட், ஏஎல் பிராக்கெட்னு எழுதினாரு. இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும் அல்லது செய்யறதை பிடிச்சிக்கிறதா மாற்றிக்கணும். அப்போ உங்கள் பலமே வேற மாதிரி இருக்கும். தன்னை கட்டுப்படுத்துதல், செல்ஃப் கண்ட்ரோல், நோயிங் அதர்ஸ், எம்பத்தி, யூஸிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஒர்க். இந்த நாளையும் பற்றி அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கில் நல்லா இருக்கிறதுனால ஐஏஎஸ் பயிற்சியில் ஃபஸ்ட்டு லபாஸ்னா மசூரியில் வந்து இதை வச்சுருக்காங்க. இதை வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கு வந்து எதிரில் ஷர்மா கடைன்னு ஒன்று இருக்குது, அங்கே விற்கிறாங்க அந்த லபாஸ்னாக்கு எதிரில். அதை நான் வாங்கினேன் 1994 2003. பட் 2010 வாக்கில் அது படித்தேன். இப்போ தான் அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அதனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நல்ல ஐடியா. ஃபோக்கஸை வந்து நம்ம நினச்ச இடத்துல வைக்கிறதுக்கு முடியும். நம்புறீங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, நம்மளால முடியும். இல்லைன்னா நம்ம எங்கே ஆகுதோ அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? ஜே பெரியசாமி சார். ஹிஸ்ட்ரி இல்லையா? பிஏ ஹிஸ்ட்ரி சார். எஸ் சார். படிக்கிறீங்களா படைக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். படைங்க. என் நேம் சந்தோஷ். ஸோ நான் குரூப் 1 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஏன் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணல? இப்போ சுதாகர் சொன்னார்ல. ஆமாம் சார். சுதாகர் என்ன சொன்னார்னா, நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கவே இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஃபெயில் தான் ஆயிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும்ல, அதோட யூபிஎஸ்சி ஈஸி. ஸோ இப்போ அதுமே ஐடியா இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து குரூப் 1 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அப்போ அதையும் சேர்த்து பண்ணுங்க. லோ எய்ம் இஸ் அ சின் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான் சார். அந்த மேலே தலைக்கு குறி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் செஸ்ட்லேயாவது இறங்கும். கரெக்ட் சார். ஓகே சார். இப்போ என்னோட மேஜர் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாட்ஸில் சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா வேற ஏதாவது ஒரு தாட்ஸ் வரப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணாம ஓடிட்டு இருக்கப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணாம ஏற்கனவே ஓடும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பரிபூர்ண ஆனந்தமே உனது இயல்பு, முழு சந்தோஷமே எல்லாரோட இயல்பு. அப்போ நமக்கு அந்த கவலைன்னு சொல்றோம்ல, கவலை, பிரச்சனை, தாட்ஸ், எண்ணங்கள், இதெல்லாம் நம்மளா வரவழைக்கிறது. திரைப்படத்துல வர மாதிரி நம்ம இயல்பை புரிந்து கொண்டோமையானால் நம்ம இயல்பா இருக்க சந்தோஷமாவே இருக்க முடியும் அப்படின்னு இன்னொரு வகையிலையும் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஈஸி பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஆல் தட், அண்ட் இட் இஸ் ஹார்ட் பிகாஸ் யூ டோன்ட் பிலீவ் இட். ஏற்கனவே சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கு, ஏற்கனவே நிம்மதி உங்கள்கிட்ட இருக்கு. உங்கள்ட்ட இருக்கிற கவலை வந்து நீங்களா உருவாக்கி கொள்வது, உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து நீங்களா உருவாக்கி கொள்வது,
தீதும் நன்றும் புறதரதான 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இவங்க வேற மாதிரியான லாங்குவேஜில் வேற மாதிரியான ஐடியாவில் நிறைய பொருட்செலவில் சொல்கிறாங்க. நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் ஈஸியாக சொல்கிறோம். ஸோ அதனால் சந்தோஷ் அதுக்கான டெக்னிக்ஸ் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கேன், அது பதில் சொல்லிட்டேனான்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றதை நீங்கள் அடுத்து தான் சொல்லணும். ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, பவர் ஆஃப் நவ் அப்படின்ட்டு. இந்த கணத்தில் வாழ்வது எப்படி, ஜென் கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஓஷோ புத்தகங்கள்ல நிறைய அதை பற்றி சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் நிஜம்தான் அப்படின்றத வந்து நம்ம நம்பினோம்னா நம்மளால் படிக்க முடியும், தொடர்ந்து அதில் பயணிக்க முடியும். இந்த பவர் ஆஃப் நவ் படித்தோம்னா நம்ம பவர் ஆஃப் நவ்ல வாழ முடியும். அப்புறம் வந்து 2019 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன் சார். ப்ரீமியம்ஸ்ல போயிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. சரி அகைன் 2020 பண்ணேன், அது ப்ரீமியம்ஸ்ல பாஸ் பண்ணி மெயின்ல இதாயிருச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன கேள்வினா, அகைன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன சார் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது லைஃப்ல, சம் ஒர்க்லையும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷன், அதெல்லாம் எப்படி சார் எனக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாததான் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, தங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. 5 வருஷம் 17ல இருந்து 24 வரைக்கும் நான் 20 வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் 2 attempts தான், நீங்க 4 attempts என்ன நீங்க இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டீங்களா, அதை கிராஸ் பண்ணிருங்க. தம்பி நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். நான் 2 attempt பாஸ் பண்ண அப்புறம் தான், 2 attempt போட்டது அப்புறம் தான் இந்த புக் கிடைச்சது. அடுத்து 3வது அட்டம்ப்ட்ல இன்டர்வியூ போனேன், 4வது அட்டம் சர்வீஸ் வாங்கினேன். இந்த புக்ல சிம்பிளா அந்த சுதாகர் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கை படிங்கன்னு சொன்னார்ல, இந்த ஸ்கூல் பையங்களுக்காக எழுதுனது ஹவு டு ஸ்டடி பை ஹாரி மெடாக்ஸ். அந்த புத்தகத்துல எப்படி சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், பிளான் எப்படி பண்ணணும், பிளான் பண்ணுறதுன்னா என்ன, படிக்கிறதுனா என்ன, அப்புறம் வந்து படிக்கிறது நோட்ஸ் எப்படி எடுக்கிறது. சார் ஒரு படிக்கிறத பற்றி ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த புத்தகத்தில் இருக்குது. பழைய புத்தகம். இஃப் யூ வாண்ட் வெரி ஒரிஜினல் நியூ ஐடியாஸ் ரீட் ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹாரி மெடாக்ஸ் புத்தகம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுனா, நான் என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் SQ3Rன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? SQ3R. இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கான ப்ரிப்பரேட்டரி வீடியோ ஒன்று அது ரைட்டப் ஒன்று எழுதினாங்க விகடனில், அவங்களுக்கு இந்த டெக்னிக் தான் நான் சொல்லியிருந்தேன். SQ3Rனா சர்வே, கொஸ்டின், ரீட், ரிவைஸ் அண்ட் ரிசைட். என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு எல்லா புக்கையும் வந்து நம்ம படிக்க வேண்டியதில்லை, சர்வே பண்ணணும். அப்புறம் கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கி அனலைஸ் பண்ணணும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம், நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் அவங்களுக்கு கேட்டேன். அது வாங்கி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டத்தில் பதிவாயிரும், அதுக்கான கேள்விகள் அங்கங்கிருந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் ஒரு முறை ரீட் பண்ணோன்னே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ரிவைஸ், திரும்பியும் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். படித்தா எவ்வளோ ஞாபகம் இருக்கும், எவ்வளோ மறக்கும் அப்படின்றதுக்கு, மறக்கிறது இயல்பு. மெமரின்னா என்னன்றது பற்றி இன்னொரு புக்கில் சொன்னேன்ல, இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு. ஹவு டு ஸ்டடி படித்த அப்புறம் தான் நீங்கள் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கணும். அதனால் 2 attempt தானே, இதான் கிடைச்சிருச்சு. லெட் அஸ் ட்ரை. தேங்க்யூ சார். குட் லக்.